அதனுடைய 15வது வசனம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்க போகிறது. நீங்கள் வெளிச்சத்தை காண போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருளுக்குள்ள மூழ்கி கிடக்கலாம். இருள் உங்களுடைய காரியத்தை மறைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இருளாகிய அந்த காரியத்துல கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும் பொழுது செயலற்று போன, முடங்கி போன, பாழான, பழுதடைந்த காரியங்கள் எல்லாம் உயிர் பெற செய்யும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். இந்த வருஷம் ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உங்க காரியத்துல எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். எத்தனை சோர்வுகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை எதிர்பார்ப்புகள், எத்தனை முயற்சிகள், எத்தனை தோல்விகள், எவ்வளவோ முயன்றும் சாதிக்க முடியாத நிலைமைகள், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அத்தனைக்கும் ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நீங்கள் வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. இதுவரை இருளை பார்த்த நீங்கள் வெளிச்சத்தை பார்க்க போகிறீர்கள். வெளிச்சம் உதிக்கும் பொழுது இருள் முற்றிலுமாய் மறைய போகிறது. இருளின் காரியங்கள் முற்றிலுமாய் மறைய போகிறது. உடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறார். வெளிச்சம் உதிக்க போகிறது. எங்கெங்கெல்லாமோ நீங்க முயற்சி செய்தும் நிறைவேறாத அத்தனை காரியத்திலும் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்க போகிறது. ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அன்பான தேவ பிள்ளையே, உடைய திருமண வாழ்க்கையில இருள் இருக்கிறதுனால எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கலாம். தடைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். உடைய வேலை ஸ்தலங்கள்ல எத்தனை இருள்கள், நீங்கள் நினைத்த காரியத்துல எத்தனை இருள்கள். என்னால இனி முடியாது, எத்தனையோ காரியம் நான் செஞ்சு பார்த்துட்டேன், என்னால இனி முடியாமல் போய்விடுமோ என்கிற அநேக கேள்விக்குறிகள் உங்க வாழ்க்கையில எழும்பி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அத்தனைக்கும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். ஒரு வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்க போகிறது. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, உங்க கூடாரத்துல, உங்க தொழில்ல, உங்க வியாபாரத்துல, உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே வெளிச்சம் உதிக்க போகிறது. அந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எல்லா இருளையும் கர்த்தர் அகற்ற போகிறார். உங்களுடைய முகத்துல ஒரு பிரகாசம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு துளிர் காண போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனை கவலைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள். ஆண்டவரே, இதிலிருந்து வெளியில வர முடியாதபடி இருள் தடை பண்ணி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை உடைய பிள்ளைகள் பார்க்கும்படி, ஆண்டவரை வெளிச்சத்தை காணும்படி, ஆண்டவரை வெளிச்சம் உதிக்கும்படி நீ செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் உதிக்கட்டும், இருள் மறையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.